ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூடான மழைக்காலத்துக்கு ஏற்ற டேஸ்டியான சிம்பிளான வடை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா நான் கடலப்பருப்பில் செய்யலை, அவுளில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செய்யுங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம இப்போது பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நான் இங்கே உங்களுக்கு டேஷ்போர்டில் காமிச்சிருக்கேன். வாங்க, இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் அவுள் எடுத்துக்கோங்க. இது வெள்ளை அவுளில் 2 விதம் இருக்கும். ஒன்று கொஞ்சம் தடியாக இருக்கும், ஒன்று நைஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த அவுளை நம்ம இதை வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. இப்போது இதை நம்ம தண்ணி விட்டு அலசிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சிம்பிளாக, ஈஸியாக, சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இது பாருங்கள், அப்பா அவுளில் எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா? நம்ம இதை வாங்கி அப்படியே வர சாப்பிட்றோம். கடவுளே, எவ்வளோ ஒரு அழுக்கான தண்ணி வருது பாருங்கள். இன்னொரு தண்ணியில் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா வடை நல்லா வராது. ஓகேங்களா? இந்த வடை சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு வடை. இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். இதை தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குப்பா. இது 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம கையால் எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சோன்னா அவுளில் உருண்டை பிடிக்க வரணும். அப்போ தான் இது கரெக்டான பதம்ன்ட்டு. பார்த்திங்களா? இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இப்போது இதில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடணும். மீடியம் சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. நீங்கள் பச்சை மிளகா விரும்பி சாப்பிட்றவங்க, இது பூண்டு ஒரு 10 பல் தோலோடு நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாவை கூட கரகரன்ட்டு அடித்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1.5 ஸ்பூனு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அப்புறம் இது பைண்டிங் ஆகிறதுக்கு அரிசி மாவு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, நம்மளுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்து இதை நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அவுள் நல்லா தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால அவுள்லேயும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுவே நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ மழை காலத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், முறுமுறுன்ட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இதை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. எனக்கு சால்ட் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டு இன்னொரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இப்போது நம்ம அது பிடிச்சி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப தளர்வாக இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்குங்க, இல்லாட்டி வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம வடைக்கு அழுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி அழுத்தி நடுவில் ஒரு ஓட்டை வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஓட்டை இல்லாத வடை வேணும்னா ஓட்டை இல்லாத வடை மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அது உங்கள் இஷ்டம். எனக்கு ஓட்டை போட்ட வடை தான் வேணும், அதனால் நான் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம
தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போதே நீங்கள் ஆயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலு நல்லா சூடுக்கு வச்சுடுங்க அடுப்பில். அது சூடாகிற அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்களா எப்படி நல்லா வெள்ளை, சிவப்பு, பச்சை, பார்க்கவே சும்மா அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போது ஆயில் வந்து ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹீட் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இந்த நம்ம போட்டோன்னே இப்படி பொரியணும். அப்போ தான் வந்து உள்ளேயும் இது வடை வேகும். இந்த மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்களா? ஐயோ செம்மையாக இருக்குது. நல்லா கவனமாக எப்போவுமே நம்ம சேஃப்டி முக்கியம். எண்ணெயில் நம்ம எந்த ஒரு பொருளையும் வீட்டில் சமைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். மேலே படாமல் நம்ம உஷாராக செய்யணுங்க. எப்போவுமே சமையல் செய்யும்போது நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்ப்பா. திருப்பி போட்டாச்சு. பார்த்திங்களா? கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டா அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சு இது கூட கார சட்னியோ இல்லை ஒடச்சக்கடலை சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ உங்கள் விருப்பம் எந்த சட்னி வச்சாலும் நம்ம இதை சாப்பிட முடிச்சிடலாம். இப்போ அடுத்த ஈடு நான் போட போகிறேன். நான் 1 கப்பு அந்த அவுள் தான் எடுத்தேன். அந்த அவுளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வடை, அதுக்கப்புறம் ஒரு 6 வடை, மொத்தம் ஒரு 12-13 வடை வந்தது. இது போதாதாங்க நம்மளுக்கு ஈவினிங்கில் கடையில் போய் தேவையில்லாமல் காசு கொடுத்து அவங்க எப்படி செய்கிறாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்த்திங்களா நம்ம வடை சும்மா அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான அவுள் வடை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருங்க.